ராஜபக்சனுடைய மகன் வந்து பங்குதாரராக பசில் ராஜபக்ச பங்குதாரராக இருக்கிற லைக்கா நிறுவனம் உங்களுக்கு தெரியும். அல்லிராஜ் சுபாஸ்கர் அந்த படத்தை இயக்குறாரு. அதுல அவருடைய ப்ரொடக்ஷன் வருது. அது வரக்கூடாது அப்படின்னு நான் மட்டும் எதிர்க்கல. ஒட்டுமொத்தமா ஈழத்தில் இருந்து இனப்படுகொலை என்று சொல்லக்கூடிய தமிழ் தேசியம் பேசுகிற பல பேர் 150 அமைப்புகள் சேர்ந்து நாங்கள் அதை எதிர்த்தோம். நீங்க அதெல்லாம் தூக்க முடியாதுன்னு சத்தியம் தெரியவர்கள் அந்த படத்தை வெளியிட்டீங்க. அன்னைக்கு இதே விஜய் அவருடைய மேனேஜர் அவருடைய உதவியாளரை என்கிட்ட அனுப்பி பேச்சுவார்த்தைக்கு அனுப்புறாரு. நான் சொல்லிட்டேன், இது என் இனத்தின் படுகொலை. 1.5 லட்சம் மக்களை பலி கொடுத்து விட்டு 90,000 தாய்மார்களின் தாலி அறுபட்டு இருக்கிற அந்த ராஜபக்ச கும்பல் என் மண்ணில் வந்து இங்கு படம் தயாரிப்பதை, இன்னும் செய்வதை, சினிமாவில் இறங்குவதை நான் அனுமதிக்க முடியாது. அதனால அவனுடைய அதே சுபாஷ்கருடைய நிறுவனமான தமிழ்நாட்டுடைய தயாரிப்பாளர் அவருடைய லெட்டர் பேட்ல லைக்கா லெட்டர் பேட்ல எழுதி லைக்கா ப்ரொடக்ஷன் தயாரிப்பு நிறுவனத்தை நாங்கள் தூக்கி விடுகிறோம் அப்படின்ட்டு தூக்கி விட்டு அதற்கு பிறகு அந்த படத்தை வெளியிட்டாங்க. அதில் நான் ரொம்ப பிடிவாதமாக இருந்தேன். அப்பயும் திரு சந்திரசேகர் அவர்கள் என்கிட்ட பேசினாங்க. விஜயனுடைய உதவியாளர், விஜயனுடைய மேலாளர் எல்லாமே வந்தாங்க. காஸ்மோபாலிட்டனுடைய கிளப்ல சிசிடி கேமராவில் இன்னும் இருக்கு ஓப்பன்லாம். நூற்றுக்கணக்கான மக்கள் பார்வையில் உட்காந்து என்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அப்போ கூட அண்ணனுக்கு வேற ஏதாச்சும்னா கூட கட்சிக்கு நாங்கள் செய்கிறோம் அப்படிங்கும்போது அப்படியேப்பட்ட ஈனப்பிரிவு அல்ல வேல்முருகன். 1.5 லட்சம் மக்களை பலி கொடுத்து நடக்கின்ற ஒரு உரிமை போராட்டத்தில் வந்து நீங்க வந்து ஒரு சினிமாக்காரனாவே நினைச்சுக்கிட்டு என்கிட்ட பேசாதீங்க, அதற்கான ஆள் இல்லை என்று சொன்னவன் வேல்முருகன். அந்த கோவத்துல தான் இப்ப விஜய் அவர்கள் உங்களை டார்கெட் பண்ணி பேசுறாங்க.